Hi guys, welcome to Mupalai Training Academy. So வெளிய thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. PC result date இதுதான். இனி இது போல பேசாதீங்க. எனக்கே கஷ்டம்னா உங்க சொந்தத்துக்கு அப்படினு சொல்லிட்டு thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. So என்ன விஷயம் பேச போறேன்றத first listen பண்ணுங்க. ஏனா நேத்தே நான் ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன். PC results பத்தி and then reservation details பத்தி. இது பத்தி தான் நிறைய எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயுமே கமெண்ட்ஸ் வந்திருந்தது. And then என்னோட personal Instagram பேஜ்க்குமே வந்து என்ன பண்ணது இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி டீடைல்ஸ் கேட்டிருந்தாரு. So reservation பத்தி ஒரு SI select ஆன candidates details கேட்டிருந்தாரு. அத பத்தின வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். சோ இன்னைக்கு நான் போட வேண்டிய வீடியோ எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் டேட்டை பத்தி தான். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து போடணும்னு நினைச்ச ஒரு வீடியோவே. ஏன்னா அந்த ஒரு கேண்டிடேட் எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு பர்சனலா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புனாரு. அனுப்பும்பொழுது எல்லாருக்குள்ளயும் வேதனை இருக்கும். ஆனா இதுக்குன்னு இது மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னா லைஃப் அது அவ்வளவுதாங்க, லைஃப் முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இத்தனைக்குமே நான் 88 மார்க் வருது சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ரியலாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கேண்டிடேட்டை எனக்கு திட்டணும்னு தான் தோணுச்சு. நான் திட்டிட்டேன். இதுக்கு இனிமே இது மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ரிசல்ட் டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசினாங்க அந்த மாதிரி வேற யாரு நான் நினைச்சு பார்த்தேன். ஒருத்தர் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு, இன்னும் இந்த மாதிரி சொல்லாம எத்தனை பேர் இருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தெரியலையே. ஸோ அந்த ஒரு விஷயம் என்னன்றதை நான் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லலாம் தான் முடிவு பண்ணிட்டேன். அவரோட பேரை நான் மென்ஷன் பண்ணல, அவர் எந்த ஊரு நான் மென்ஷன் பண்ணல. பட் ஆனா இன்னைக்கு இனி இது போல நினைக்கவும் செய்யாதீங்க, பேசவும் பேசாதீங்க. சோ அவர் என்ன பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 88 மார்க் வருது, ஆனா இன்னும் ரிசல்ட் விடல. எனக்கு ஒரு நாளும் கடந்து போகும்போது எனக்கு என் ப்ரெஷர் தாங்க முடியல. என் வீட்டுல கொடுக்குற ப்ரெஷர் ஆகட்டும், எனக்கு வெளியில கேட்கிற விஷயங்கள் ஆகட்டும், எனக்கு எல்லாமே எனக்கு மைண்ட்ல வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இன்னும் ரிசல்ட் தள்ளி போட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் போல தோணுது இப்படின்னு சொல்றாரு. அசிங்கமா இல்லையா நான் கேட்கிறேன். இந்த மாதிரி யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த கேள்வி பொருந்தும். அசிங்கமா இல்லையா உங்களுக்குலாம்? எந்த மாதிரியான ஒரு ஜாபுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். தற்கொலை என்பது தவறு. தற்கொலை பண்ணி போயிச்சுட்டா உங்க மேல கேஸே போடலாம். இந்த கேஸ் போட வேண்டிய ஆளுங்களே நீங்க தான். அப்படிப்பட்ட ஒரு ஜாபுக்கு செலக்ட் ஆக போறீங்கன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வார்த்தை, அதுவும் ஒரு 88 மார்க் எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும் போது டெஃபினட்டா யாருன்னா என்ன பேசிட்டு இன்னும் எவ்வளவு நாள் பேசிட போறாங்க? ஒரு மாசம் பேசுவாங்களா? ஒரு மாசம் பேசுவாங்களா? இன்னும் ரிசல்ட் வர வரையும். அதுக்கப்புறம் பேசின வாயெல்லாம் மூடிக்கும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கே அசிங்கமா இல்ல? தினந்தோறும் ஒரு போராட்டத்துல இருந்து ஒரு நாள் வெற்றியோட தான் நீ தொடங்குற. என்ன சார் சொல்றீங்க வெற்றியோட தொடங்குறேன்னா? ஒரு நாளும் எனக்கு எழும் போது இந்த ரிசல்ட்டை நினைக்கும் போது நான் தோல்வி ஆயிடுவேனா அது ஆயிடுவேன் பயமா இருக்கு, இதை போய் வெற்றியோட தொடங்குறீங்களேன்னு சொல்றீங்களேன்னா, ஆமா இன்னைக்கு நீ படுத்து தூங்குற, நாளைக்கு எழுவன்றது நிச்சயமே கிடையாது. செத்து கூட போலாம் நைட்லே. நாளைக்கு எழுவன்றதுல எந்த வகையில நிச்சயம் இருக்கு? ஆனா அந்த இறப்பை வென்று வெற்றியோட தானே எழற நாளைக்கு. அப்ப ஒரு நாளும் நீ இறப்பை வென்று வெற்றியோட தான் ஆரம்பிக்கிற ஒரு நாள, வெற்றியோடு தொடங்குற ஒரு நாள்ல எந்த அளவுக்கு உன்னையே நீ மோட்டிவேட் பண்ணிட்டு அப்பாடா இன்னைக்கு நான் பொழைச்சிட்டேன், நான் வெற்றி பெற்றுட்டேன், சாவு கிட்ட நான் வெற்றி பெற்று இருக்கேன், இன்னைக்கு நாளை நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன், இன்னைக்கு நாள்ல இருக்கக்கூடிய நேரங்களை நான் எப்படி பயன்படுத்தி காட்டுறேன்னு இருக்கணும் உன் மனசு. அதை விட்டுட்டு இந்த 4 எழுத்து வார்த்தை உன் லைஃபை மாத்திருமா? உன் லைஃபையே முடிச்சிடும். இதுக்கு தைரியம் இருக்கு உனக்கு, ஆனா ரிசல்ட்டை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லை. அப்படிதானே? இனிமே இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அவர் ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு, எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சொல்லும் போதே சமக்கம், நான் திட்டேன், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு பைத்தியக்காரத்தனமா சுத்திட்டு இருக்காத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒருத்தர் சொன்னது இன்னும் பல பேருக்கு, எத்தனை பேருக்கு அது மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கோ தெரியல, இருக்கலாம் சில பேருக்கு. அதெல்லாம் தொடச்சு தூரம் எரிஞ்சுக்கிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. நல்லதோ கெட்டதோ பாத்துக்கலாம். இப்ப பார்க்காம வேற எப்ப பார்க்க போற? இந்த கஷ்டத்தோட தான் வாழ பழகிட்டோம், வாழ்ந்துகிட்டும் இருக்கோம். பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். எதுவும் நம்ம குடியை முழுகிட போறது, நம்ம தலை வெட்டி சாச்சிட போறது இல்ல. பாத்துருவோம் ரிசல்ட்டா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். சோ ரிசல்ட் டேட், எனக்கு ரிசல்ட் டிலே ஆகிறதுக்கான காரணம் நம்ம சொல்லிட்டோம். எலெக்ஷன் ப்ராசஸ், போலீஸ் ஃபோர்ஸ் பத்தல, போலீஸ் ஃபோர்ஸ் பத்தல. எலெக்ஷனுக்கான ரிசல்ட் டேட் இருக்கு நமக்கு, அது வந்தாதான் கண்டிப்பா ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் ஃபிக்ஸுக்கு வந்துருங்க. சோ நாங்க சொல்ற டேட் உன் மனசு சாந்தமாகணும்ல. பிசி ரிசல்ட் டேட் எப்போன்னு சொல்லுவல்ல, உன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஜூன் மாதம் 7ஆம் தேதி தான் 2024 ஜூன் 4 ரிசல்ட். ஜூன் 7 அந்த வாரத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் ரிசல்ட் வரும். மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்காத ரிசல்ட், அவ்வளவுதான். வந்துச்சுன்னா சந்தோஷம் இந்த மாசத்துல, நான் வேணாம் இல்லைன்னு சொல்லல, ஆனா எதிர்பார்க்காது. ஜூன் 7ன்ற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அது வரையும் வெயிட் பண்ணு, வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ இது நாங்க சொல்லிருக்கிற டேட் சும்மா மனசு சாந்தப்படுத்துறதுக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவ்வளவு நாள் தள்ளிடுச்சு. கண்டிப்பா 14 நாள் போயிடுச்சு, 13 நாள் இன்னைக்கு. ஆமா, மே மாசத்துலயும். சோ இதுக்கப்புறம் அவங்க விடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இல்லை, உனக்கும் இல்லை. கண்டிப்பா ஆமா தானே?
எப்படி விட்டாலும் ஆகஸ்ட் தான் போஸ்டிங்னு சொல்லிட்டேன். ஆகஸ்ட் மாசம் போஸ்டிங் போட போறாங்க. அதுக்குள்ள உனக்கு ஜென்யூனஸும் நடுவுல அந்த மெடிக்கல் இதுவும் ஈஸியா முடிச்சிடுவாங்க. அவங்க ஜூலைல தான் முடிச்சிடுவாங்க. சிம்பிளா ஜூன்ல ரிசல்ட் விட்டா. அப்ப ஜூன்ல தான் உனக்கு ரிசல்ட். அதை மைண்ட்ல ஏத்திக்கோ. ஜூன் 7. ஜூன் 7க்கு முன்னாடி ரிசல்ட் பத்தி கேட்காத. ஜூன் 7ஆம் தேதி ரிசல்ட் வரலன்னா பாத்துக்கலாம். ஓகேவா? ஜூன் 7க்கு முன்னாடி ரிசல்ட் பத்தி கேட்கவே கேட்காது. வந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கோ. அதுக்கு முன்னாடி கேட்காத. அதுக்கு முன்னாடி அதை நினைச்சு பார்க்காத. போய் அடுத்த வேலையை போய் அடுத்த எக்ஸாமுக்கு படி. உருப்படியா உனக்குதான் டைலமோல இருக்குல்ல, இப்படியா அப்படியான்னுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படி. சும்மா அதை பத்தி ரிசல்ட் பத்தி வரி பண்ணிக்காத. ஜூன் 7 இப்போதைக்கு ரிசல்ட் வர டேட்டை இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இதை நினைச்சிட்டே இதை நினைக்காத. ஜூன் 7 தான் வரும்டா. இப்ப நமக்கு பயம் இல்ல, இன்னும் இருக்குடா நாள். இந்த மாசத்துல இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருக்கு, 16 நாள் இருக்கு, அடுத்த மாசம் ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இரு. 6 நாள் இருக்கு மொத்தம் இன்னும் 22 நாள், 23 நாள் இருக்கு ரிசல்ட்டுக்கு. நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம்னு பார்க்க ஆரம்பிச்சிடு. புரியுதுங்களா சொல்றது? சோ இன்னும் தேவையில்லாம கண்ட விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு எனக்கு கொடுக்குற கஷ்டம் ஓகே, நான் அதுன்னு 10 நிமிஷம் ஃபீல் பண்றேன்னா இல்ல 1 மணி நேரம் அந்த தம்பி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலாம், ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா உங்க சொந்தக்காரங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அது எவ்வளவு பெரிய கஷ்டம், அது எவ்வளவு பெரிய இழப்புன்னு உனக்கு தெரியணும். அதை போடுறதுக்கு தான் இந்த பதிவே நான் போட்டேன். சும்மா இனிமே பைத்தியகார முட்டாள்தனமா பேசாது. எல்லாரும் படிச்ச பசங்க, எல்லாருக்கும் அறிவுன்றது இருக்கு. சோ பைத்தியகாரத்தனமா பேசாம ஒழுங்கா இருங்க. கோவப்படுறதுல என் கோவத்துல நியாயம் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சில பேர். அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா படிங்க. அடுத்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் வரவங்க அந்த 23 நாள் எப்படி சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இப்போ பண்ணிக்கோ என்ஜாய்மெண்ட்லாம், அடுத்துலாம் உனக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கே டைம் இல்லை. ஓகேவா? சோ அதுக்கேற்ற மாதிரி மனசுல ஆழ பதிச்சுட்டு உட்காந்து இருக்கிற வேலையை. ஓகேங்களா? சோ நல்லபடியா இருங்க. எந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸையும் எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ.